வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் ஒரு சின்ன ஒரு கிராமம் மாதிரி இருக்க ஒரு ஏரியாவுக்குள்ள வந்திருக்கிறோம். இங்கே வந்து எதுக்காக இந்த வீடியோ இந்த காணொலி இப்போ போட போகிறோம்னா, வர இந்த 2026 தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய போட்டியாக போயிட்டுருக்கு. யார் ஜெயிப்பாங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு. ஸோ இந்த போட்டி வந்து லேடிஸ் மத்தியில் யாரை அதிகமாக வரவேற்கிறாங்க. நிறையா பார்ட்டி இருக்குது. டிவிகே, டிஎம்கே, என்டிகே நிறையா பார்ட்டி இருக்குது. இந்த பார்ட்டியில் லேடிஸ் வந்து அவங்கள யாரை ஆதரிக்கிறாங்கன்னு முதல்ல ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு வீடியோ இது. அதுக்காக ஒரு கடைக்கு வந்திருக்கிறோம். இந்த கடையில் வந்து இருக்க லேடிஸ்கிட்ட இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வாங்க. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த கட்சி பிடிக்குமோ எந்த பார்ட்டி நீங்கள் இது பண்ண போகிறீங்க அது கமெண்டில் சொல்லியிருக்கு. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு கேட்போம் இங்கே இருக்கவங்கள்ட்ட. வணக்கம்ப்பா. நீங்கள் எலெக்ஷன் இப்போ வந்துட்டு இருக்கல 2026, இதில் வந்து உங்களுக்கு யார் தேர்ந்தெடுக்கலான்னு இருக்கீங்க? இல்லை புதுசாக வரட்டுமா இல்லை இருக்க கட்சியே இருக்கட்டுமா? இல்லை, அதை பற்றிலாம் எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஆனால் 2026 மக்களுக்கு ஒரு விடியல் பிறக்கணும். அது விடியல் பறக்கணும். இப்போ நீங்கள் எப்படி இலவசம் நம்ம போயிட்டாலே அது வந்து நம்மளை வந்து ஒரு இலவசமாக நம்மளே ஆக்கிடுறாங்க. அதனால் அந்த மாதிரிலாம் வேண்டாம். யார் வந்தாலும் நியாயமாக நடந்துக்கணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும். அவங்கவுங்க வர்றாங்க, அவங்கவுங்க ஃபேமிலி, அவங்கவுங்க ஜென்ரேஷன், அவங்களுக்கு தான் சொத்து சேர்க்குறாங்களே தவிர நமக்கு என்ன மக்களுக்கு என்ன நல்லது பண்ணணும்னு யாருமே வர்றதில்ல. ஸோ யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது பண்ணுறவங்களாம் வரணும். அதான் என்னோட கருத்து. ரொம்ப நன்றிக்கா. உங்க பேருமா? என் பேர் முனியம்மாள். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்போ புதுசாக ஒரு பழைய கட்சியே இருக்கட்டுமா, இல்லை நீங்களா காசு வாங்கிட்டு முன்னாடி ஓட்டு போட்டுருக்கீங்களா? அன்புக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு புது மனுஷர் பிறந்து வந்த மாதிரி இன்னொரு புது மனுஷரை வந்து அரசியலில் கொண்டு வந்து உட்கார வைக்கணும்னு நினைக்கிறேன். மக்களுக்கு வந்து நல்லது செய்கிறவங்களா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை காசு கொடுத்துருக்காங்களே, இல்லை காசு கொடுத்தா வர வைக்கிறீங்களா? நீங்கள் காசு கொடுத்துட்ருக்காங்களா ஓட்டுக்கலாம்? அதெல்லாம் எப்படி வரவேற்கிறீங்களா இல்லை வேணான்னு சொல்கிறீங்களா? ஓட்டுக்கு பணம் கொடுக்குறதெல்லாம் பணம் ஓட்டு கொடுத்து வாங்கக்கூடாது, அன்பாக தான் நம்ம ஓட்டை வாங்கணும். பணம் கொடுத்து வாங்குறதுல வந்து நம்ம செய்ச்சதுக்கு அர்த்தம் இல்லை. நம்ம விலைக்கு வாங்குகிறோம், ஓட்டை காசை கொடுத்து வாங்குகிறோம். அப்படி வாங்கக்கூடாது. நம்ம அன்பால் ஓட்டை வாங்கிப்பாரு, அது சந்தோஷமாக இருப்போம். பணம் கொடுத்து வாங்குறதுல சந்தோஷமே இருக்காது. அன்புக்கு ஓட்டு போடணும், பணத்துக்கு ஓட்டு போடக்கூடாது. ரொம்ப நன்றிம்மா. கிட்டே வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் பாதம்பிரியா. சரி, நம்ம வர 2026 வந்து தமிழ்நாட்டில் அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியே நடக்க போகுது. இப்போது அந்த அரசியல் களத்தில் யார் வரப்போகிறா, அடுத்து யார் நைனாங்கிற மாதிரி அடுத்து நான் யார் ஜெயிக்க போகிறான்னு இருக்கிறாங்க. சரி, நீங்கள் உங்களோட ஆதரவு யாருக்கு தெரிவிக்கிறீங்க? புதுசாக வரணும்னு தான் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏன்னா 2 பேரும் ஏற்கனவே இருந்துட்டாங்க. இப்போ புதுசாக வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும், ஆட்சி மாற்றினா தான் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறோம். நீங்கள் மக்களுக்கு, அதாவது புதுசாக ஆட்சி வந்தாலும் மக்களுக்கு என்ன நல்லது பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் சாமானிய மக்கள். சரி, நீங்கள் சாதாரண ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல்வாதிங்க பார்ட்டிங்கிட்ட கட்சிகள்லாம் என்னென்ன பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க? இதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் நினச்சதெல்லாம் பண்ணியிருந்தாங்களா? இல்லை இதுக்கப்புறம் புதுசாக வரப்போகிற பார்ட்டிலாம் வருதில்ல கட்சிகள், இந்த கட்சிகள் அதை என்ன பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? மக்களுக்கு நிறையா பண்ணணும், படித்தவங்களுக்குலாம் நல்லா வேலை கிடைக்கணும். லேடிஸ்லாம் எத்தனையோ பேர் வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்குலாம் இல்லை வேலை கிடைக்கணும், லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகணும். ஆமாம், அதான். ஓகேம்மா. ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய எலெக்ஷன் வந்திருக்குது. இதில் வந்து மக்களுக்கு வந்து புதுசாக வர்றாங்கல்ல, இல்லை இப்போ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க புதுசாக ஒன்று வரணும்னு, அது எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க? நல்லா செய்யணும், முன்னாடி இருந்தவங்களோட இவங்க நல்லா டெவலப்பாக செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கும். யாருன்னு சொல்ல விருப்பப்படுறீங்களா? விஜய் சார். வணக்கம்க்கா. வணக்கம் சார். வணக்கம் சார். அதான் உங்கள் பேர்? நாகலட்சுமி. இப்போ நீங்கள் திண்டுக்கல் இந்த ஏரியா தானே? திண்டுக்கல் தான். நாங்கள் இப்போ இந்த 2026 எலெக்ஷன் வந்துட்டுருக்கு, பரபரப்பாக போயிட்டுருக்குது. இந்த பரபரப்பில் இந்த எலெக்ஷன் வந்து உங்கள் ஆதரவு யாருக்கு கொடுக்க போகிறீங்க? கண்டிப்பா விஜய்க்கு தான் கொடுப்போம். எதனால? கொஞ்சம் வேலையில்லா திண்டாட்டத்தை வந்து ஒழிக்கலாம். நிறைய பேர் இளைஞர்கள் வந்து வேலை இல்லாம இப்ப இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப விஜய் தேர்ந்தெடுக்கிறது எதுக்குன்னா கண்டிப்பா வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்குவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில விஜய்க்கு நாங்க எல்லாம் ஓட்டு போடுறோம். இளைஞர்கள்னு இல்லாம பெரியவங்களும் நாங்க வந்து தேர்ந்தெடுக்கிறோம். பெண்களுக்கு லேடிஸ்க்கு வந்து பாதுகாப்பு கண்டிப்பா முக்கியம். இலவச கண்டிப்பா நாங்க வந்து வரவேற்கல. அது மக்கள் பணத்தை வாங்கி மக்களுக்கே அது இலவசமா கொடுக்குறாங்க. அதுல வந்து சுத்தமா உடன்பாடு எங்களுக்கு இல்லை. அதாவது எப்படின்னா இவங்க வந்து மக்கள் வந்து கஷ்டம் இல்லாம
ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்னா அந்த ஓட்டை தான் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம், அந்த ஆட்சியை தான் மக்கள் வந்து எதிர்பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப எங்களுக்கு விஜய் வந்தால் ஒரு மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறோம். படம் நடித்து அவங்க எப்படி வந்து மக்கள் மனசில் இடம் பிடிச்சாங்களோ அதே மாதிரி அந்த எலெக்ஷனில் வந்து அவங்க ஜெயிச்சு மக்கள் மனசில் கண்டிப்பாக இடம் பிடிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றிக்கா, ரொம்ப நன்றி.